விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே இருசக்கர வாகனங்களில் கஞ்சா கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். வடகரை தாழனூர் பகுதியில் 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேரிடம் விசாரணை நடத்திய போது 2 பேர் தப்பியோடிய நிலையில் இருசக்கர வாகனங்களில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது 1 கிலோ 100 கிராம் கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சா கடத்தி வந்த இளைஞர்கள் 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் போதை வியாபாரிகளாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. SRV கார்டன் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் வீட்டின் கதவை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 3 சவரன் தங்க நகைகள் 1.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இதேபோல் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் அனில்குமார் என்பவரின் வீட்டில் இருந்த 4 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். அடுத்தடுத்த வீடுகளில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு அருகே பூக்கடையின் முன்பு இருசக்கர வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் பூக்கடையின் உரிமையாளரை இளைஞர்கள் பலர் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. 46 புதூர் ரிங் ரோடு பகுதியில் சிவரஞ்சன் என்பவரின் பூக்கடை முன்பு ஸ்ரீனிவாசன் என்பவர் குடிபோதையில் வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அந்த வாகனத்தை சிவரஞ்சன் சற்று தள்ளி வைத்ததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஸ்ரீனிவாசன் தனது நண்பர்களை அழைத்து வந்து சிவரஞ்சனை கடுமையாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக ஹரிகிருஷ்ணன், வெற்றிவேல், சுரேஷ் ஆகியோர் பிடிபட்டனர். சிவரஞ்சன் மற்றும் சீனிவாசன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.